எத்தனை தொகுதி ஜெயிப்பார் நினைக்கிறீங்க? என்ன கேள்வி, எல்லா தொகுதியும் அவர் தானே ஜெயிப்பாரு. முதல்ல நாங்களே அடிச்சிருவோம். முதல்ல நாங்கள் கூட்டணி 11 பேர் கூட்டாடுறது விளையாட்டு நாங்கள் எங்கள் ஊர் சொந்த டீம் அடிப்போம். அது மாதிரி கெப்பாசிட்டியில் டிவிக்கு புரியுதுங்களா? மற்ற ஆளுங்களை கூப்பிட்டு செட்டிங் போட்டு அடிக்கிறதுலாம் ஒரு அடியே கிடையாது, சிங்கிளாக அடிப்போம். முக்கியமான விஷயம்னா தற்கூரிகள் ஓட்டு போட்டேன்னு சொன்னாங்கல்ல, இந்த தற்கூரிகள் ஓட்டு போட்டனால தான் அவர் அந்த இடத்துல இருக்கிறார். ஃபர்ஸ்ட்டு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு ஏமாத்திட்டு ஓட்டு வாங்கிக்கின்னு பதவிக்கு வந்த பிறகு மக்களுக்கு டாட்டா காட்டிட்டு போகிற ஆட்சி கிடையாது. களமும் எங்களுது தான், காலமும் எங்களுது தான். 2026 எங்களுது சார். அதுக்கப்புறம் மைக் எடுத்துட்டு வாங்க, நாங்கள் பேசுகிறோம். ரெண்டாயிரத்தி 26 விஜய் தான் வரப்போறாரு. ஆனால் அது கன்ஃபார்மு 100% அவர் தான் வருவார். எத்தனை தொகுதி ஜெயிப்பார் நினைக்கிறீங்க? என்ன கேள்வி, எல்லா தொகுதியும் அவர் தானே ஜெயிப்பார். 234 தொகுதி ஜெயிப்பார் நம்பிக்கை இருக்குங்க உங்களுக்கு? கன்ஃபார்மாக அவர் தான் ஜெயிப்பார். இப்போ காஞ்சிபுரம் வரைக்கும் தந்து நிறைய விடயங்கள் பேசியிருக்காரு. இதில் எதை நீங்கள் முக்கியமான விஷயம் நினச்சிட்டீங்க நினைக்கிறீங்க? முக்கியமான விஷயம்னா தற்கூரிகள் ஓட்டு போட்டேன்னு சொன்னாங்கல்ல, இந்த தற்கூரிகள் ஓட்டு போட்டனால தான் அவர் அந்த இடத்துல இருக்கிறார். ஃபர்ஸ்ட்டு வேறு என்னென்ன கட்சி விஷயமா பேசியிருக்காரு? அவர் எங்களுக்கு நிறைய தண்ணி பிரச்சனை, பெண்களுக்கான பாதுகாப்பு அதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. கண்டிப்பாக அவர் செய்வார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. 2026 அவர் தான் ஜெயிப்பார். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்கிறது? முக்கியமான விஷயத்தில் உண்மையை பேசுகிறாரு, அன்பாக சொன்னார், அறிவுரை சொன்னார், எங்களை எப்படி அடக்குமுறை பண்ணீங்கன்னு சொன்னார். இனிமேல் ஆள போகிறது 2026 நாங்கள் தான் சொன்னார். இதுக்கு மேலே என்ன வேணும்? அடுத்த கட்ட நகர்வு தளபதி என்ன மக்களை சேர்ந்து சந்திக்கிறது தான். போகிறதுலாம் தடை விதிக்கிறீங்க, ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. அது விதியா சதியான்னு ஒன்று கொண்டாலும் சிபிஎஸ்எல் தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் நடக்க போகிறது வெற்றி நடக்கும். 2026 தளபதி தான். 2026 கண்டிப்பாக விஜய் வெற்றி பெறுவான்னு சொல்கிறீங்க. இதுக்கான கூட்டணி அமைக்கிறதுக்கு தளபதி ஏதாவது சொல்லியிருக்காரா? முதல்ல நாங்களே அடிச்சிருவோம். முதல்ல நாங்கள் கூட்டணி 11 பேர் கூட்டாடுறது விளையாட்டு நாங்கள் எங்கள் ஊர் சொந்த டீம் அடிப்போம். அது மாதிரி கெப்பாசிட்டியில் டிவிக்கு புரியுதுங்களா? மற்ற ஆளுங்களை கூப்பிட்டு செட்டிங் போட்டு அடிக்கிறதுலாம் ஒரு அடியே கிடையாது, சிங்கிளாக அடிப்போம். சார், நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மகளிர் அணி இணையமைப்பாளராக இருக்கேன். தளபதி வெறித்தனமாக பண்ணாருங்க சார். இன்னைக்கு கரூர் மாவட்டத்துக்கு அப்புறமா அவரை வந்து கஷ்டத்துலேயே அப்படியே சோகத்திலேயே பார்த்தது எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. இன்றைக்கி அவரை சிரிச்சதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி அவர் முகத்தை பார்க்குறதுக்கே. ஸோ நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் சார். அவரை பார்த்ததுனால இல்லை, கரூர் பிரச்சனைக்கு முன்னாடி அவரை பார்த்ததுக்கும் இப்போ அவரை கொஞ்சம் தெளிவாக பார்த்ததுனால எங்கள் மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்கு. கரூர் போகிறதுக்கு அப்புறம் முதல் தடவை காஞ்சிபுரத்துக்கு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காரு. இதுக்கப்புறம் என்ன தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னலாம் பேசியிருக்காரு? எல்லா பிரச்சனையும் பற்றி பேசியிருக்காங்க சார். ஃபஸ்ட்டு வந்து மகளிருக்கு, பெண்களுக்கு, வயதானவங்களுக்கு எல்லாருக்குமே பாதுகாப்பை வந்து உறுதி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? எங்களுக்கு தேவை அதுதான், ஃபஸ்ட்டு அதுதான். அதுக்கப்புறம் ஒருத்தர் கூட சாப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடாது. தனி மனிதர் கஷ்டம்னு யாருமே படக்கூடாது. எல்லா வீட்டையும் ரீச் பண்ணி எல்லாருக்கும் கஷ்டத்தை போக்கணும்னு சொல்லியிருக்காரு. காஞ்சிபுரத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைலாம் சொல்லியிருக்காரு? நெசவாளர்களுக்கு சரியான ஊதியம் இல்லை, அவங்களுக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்கல. பஸ் ஸ்டாண்ட் வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி 70 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது, அது வந்து ரொம்ப பாழடைஞ்சிருக்கு. பஸ் ஸ்டாண்டில் உட்கார இடம் கிடையாது, சரியான சீட் கிடையாது. எல்லா ஊர்லேயும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே பஸ் ஸ்டாண்ட் வந்து நல்லா பெருசாக வசதியாக இருக்குது, தங்குற அளவுக்கு இருக்குது. ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க சார். அதை சரி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இதை பார்த்தோம், அது ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து பிரச்சனை வந்து பரந்தூர் பற்றி பேசினார், ஏர்போர்ட் வரதை பற்றி பேசினார். அவர் அது ஏர்போர்ட் வராது, அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விவசாயத்தை பற்றி பேசினார். விவசாயத்தை பற்றி பேசி முடிச்சது. அதுக்கப்புறமேட்டுக்கு பாலாறு பற்றி பேசினார், மண்ணை கொள்ளடிக்கிறாங்க அதை பற்றி பேசினார். இதுக்கப்புறம் எந்த ஊழலும் நடக்காதுன்னு சொல்லிட்டு பேசினார். அதுக்கப்புறமேட்டுக்கு லேடிஸ் பாதுகாப்பு பற்றி பேசினார். ஆட்சி 2026 டிவிக்கே அமைஞ்சதுன்னா அது எந்த லேடிஸ் எல்லாருக்கும் பாதுகாப்பு, தலை நிமிர்ந்து நிற்கலாம் லேடிஸ் அனைவரும் அப்படின்னு பேசினார். ஓகே, காஞ்சிபுரத்தில் நடக்கக்கூடிய இந்த கூட்டம் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்க பிரச்சனைகள் என்னென்ன விஷயங்கள் பேசினாங்க? பாலாரை பற்றி பேசினார், மண்ணை கொள்ளடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. 2வது பரந்தூர் ஏர்போர்ட்டை பற்றி பேசினார். அதுக்கப்புறமேட்டுக்கு லேடிஸ் பிரச்சனை பற்றி பேசினார். காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாப் வந்து 60 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது ரொம்ப பாழடைஞ்சிருக்கு, தனி இடத்த வாங்கி தனியாக கட்டணம் புதுப்பிக்கணும்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசினார். ஓகே, ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து வெற்றி பெற்றால் இந்த காஞ்சிபுரத்துக்கு என்னென்ன செய்வேன்னு சொல்லியிருக்காரு? மண்ணை புரியல. இந்த காஞ்சிபுரத்தில் அவர் வெற்றி பெற்றால், இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் என்னென்ன நல்ல பண்ணியிருக்கான்னு சொல்லிடுறாரு. வீடு இல்லாதவங்களுக்கு எல்லாருக்கும் நிரந்தரமான ஒரு வீடு, ஒரு வீட்டுக்கும் ஒரு மோட்டர் பைக் ஒன்று இலவசமாக தரேன்னு சொல்லியிருக்காரு. எல்லா ஒரு குடும்பத்துலேருந்து எல்லாருமே மேக்ஸிமம் டிகிரி முடிக்கணும் கம்ப்ளீட்டான்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் ஒருத்தருக்கு நிரந்தரமான வேலை இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. நிரந்தரமான சம்பளம் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு எல்லாருக்குமே. தளபதியை நாங்கள் வந்து பார்த்தோம் இப்போ மீட்டிங்கில். அவர் வந்து பெண்களோட பாதுகாப்பு பற்றி அதிகமாக பேசியிருக்காரு.
பிரச்சனைகள்லாம் பேசியிருக்காரு? காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்டி 60 வருஷம் ஆயிடுச்சு, பழமையாயிடுச்சு. அதை புதுப்பிக்க கூட இல்லை, அதை புதுப்பிச்சு வேறு இடத்துல மாற்றி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அதே மாதிரி பாலாறு மணல் கொள்ளை பற்றி பேசியிருக்காரு. எல்லாமே ஆதாரத்தோடு அவர் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து மெயின்னு பார்த்தா கைத்தறி நெசவாளர்கள் பட்டு தானே ஸ்பெஷலு. அந்த நெசவாளர்களுடைய வாழ்க்கை எப்படி நலிவடைஞ்சு போச்சு, அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு சலுகையுமே தராமல் அந்த தொழிலே இப்போ முடங்குற நிலமையில இருக்குது. அதை பற்றி பேசினார். படித்த இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அது எல்லாத்தையும் பற்றி அன்பாக பேசினார். எங்களுக்கு அவர் வந்தால் எங்களுடைய பெண்கள் பாதுகாப்பு நல்லாயிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து என்னென்னலாம் பேசியிருக்காரு? நாட்டில் வந்து நிறைய பிரச்சனை நடக்குது. முக்கியமாக சொல்ல போனால் வேலை வாய்ப்பு இல்லை, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. உண்மையாலுமே சொல்கிறேன், பெண்களுக்கு வந்து எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை. பால் குடிக்கிற குழந்தைலேருந்து பல்லு போன கிழவி வரைக்குமே யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. இப்போ நாங்கள்லாம் சாயந்தரம் ஒரு 4 மணி ஆயிடுச்சுனாலே வெளியே நடந்து போக முடியல எங்களால். இப்போ யார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. எல்லாம் கூட்டு பாலியல் வன்கொடுமை, பலாத்காரம் எல்லாமே நடக்குது இல்லைங்களா? அதெல்லாம் வந்து தளபதி வந்தார்னா மாற்றுவாருன்னு நாங்கள் நம்புகிறோம். அதை பற்றியும் பேசினார். கரூர் சம்பவத்தில் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினாரு. ஆனால் அந்த வந்தால் இந்த டாஸ்மார்க்கை ஒழிப்பேன்னு அவர் சொல்ல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஒழிப்பாருங்க, டாஸ்மார்க் கண்டிப்பாக ஒழிப்பார். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்சிக்கு வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறைப்படுத்துவார். அந்த வார்த்தையை சொல்லலையன்ற அதாவது செய்வோம் வர படிப்படியாக. நாங்கள் வந்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு ஏமாத்திட்டு ஓட்டு வாங்கிக்கின்னு பதவிக்கு வந்த பிறகு மக்களுக்கு டாட்டா காட்டிட்டு போகிற ஆட்சி கிடையாது. நாங்கள் எது நடைமுறையோ எதை செயல்படுத்த முடியுமோ அதை தான் சொல்கிறது தான் செய்கிறாரு. அவர் வந்து நீங்கள் சீரியஸாக பாருங்கள், புரியுதுங்களா? தளபதி தான் அடுத்து 2026 முதலமைச்சராக வர போகிறாரு. அவர் நாங்கள் பெண்கள் எல்லாருமே சேர்த்து அவரை வந்து முதலமைச்சராக உட்கார வச்சே தீர்வோம். சார் களமும் எங்களுது தான், காலமும் எங்களுது தான். 2026 எங்களுது சார். அதுக்கப்புறம் மைக் எடுத்துட்டு வாங்க, நாங்கள் பேசுகிறோம். ஓகே சார், நன்றி சார். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.